ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரைய எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வயிற்று புண்கள். சில பேருக்கு வயித்துல அப்படியே ரொம்ப புண்ணு இருந்ததுன்னா, அதில வாயில வந்து நம்மளுக்கு சில என்ன சொல்றது, பல்லு பக்கத்தில கொப்பளங்கள் மாதிரிலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி வயிற்று புண்கள குணப்படுத்தக்கூடிய முக்கியமான கீரை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். 2வது வந்து செரிமான ஆரோக்கியம். அ அதாவது அஜீரணம், இல்லது வயித்து பிரச்சனை, இல்லது வாயு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கீரை சாப்பிடுறது மூலியமா இந்த செரிமான பிரச்சனையெல்லாம் வந்து தீர்ந்து போகும். 3வது காய்ச்சல், சளி. காய்ச்சல், சளி இல்லன்னா இருமல் அப்படி போன்ற நோய்கள் எல்லாமே இந்த கீரை சாப்பிட்றதுனால சரியா போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தோல் நோய்கள், அதாவது புண்களை கழுவ இதன் நீரை பயன்படுத்தலாம். நம்ம தோல்ல இருக்கிற சோரியாசிஸ் அந்த மாதிரி ஏதாவது வியாதிகளுக்கு இந்த அம் இலைய வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணிய நம்ம சோரியாசிஸ் அந்த மாரி புண்கள் வந்த பகுதிகளுக்கு வந்து ஒத்தடம் குடுக்கலாம். இல்லன்னா வந்து கழுவலாம். இதனால மத்த நன்மைகள்லாம் என்ன? இந்த கீரை சாப்பிட்றதுனால அப்படின்னு பார்த்தா, மூட்டு வலி சரியாகும், கல்லீரல் நோய்கள், மூல நோயி, அப்புறம் இதய நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கும் இந்த கீரை அப்படின்னு சொல்லலாம். இந்த கீரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முத்து முத்தான ஒரு காய் இருக்கும். மணத்தக்காளி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். சின்ன ஒரு சைஸ்ல இருக்கிற இந்த அம் தக்காளி மாதிரி. அதாவது அது பழுக்கும்போது கருப்பு கலர்ல இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஈஸியா தெரிஞ்சது தான். இந்த மாதிரி கீரைகள் வந்து நம்ம விதைச்சாலும் வரும், இல்லன்னா கூட தன்னாலே முளைக்கும். இத பார்த்தீங்களா? இந்த மாதிரி பச்சை கலர்ல இந்த மாதிரி இருக்கும். இத வந்து காய வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம்? குழம்பு ஏதாவது தாளிக்கிறோம் அப்படின்னா, அதில வந்து இந்த காஞ்ச விதைகள வந்து சேர்த்து நம்ம தாளிச்சு குழம்புகளுக்கு போடலாம். இந்த இலைகள் பார்த்தீங்களா எப்படி நார்மலான இலைகள் மாரி தான் இருக்கும். இத நீங்க பறிச்சு வச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் காயிற ஸ்டேஜுக்கு போயிரும். அதனால பறிச்ச உடனேயே நம்ம வந்து சமையல் செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பு. இங்க பாருங்க இந்த மாதிரி 5 காயி, 4 காயி, 3 காயி மேக்ஸிமம் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5 காயி அப்படிங்கிற மாரி தான் அது வந்து முளைக்கும். இந்த செடிகள் வந்து நம்ம மேல கட் பண்ணி விட்டாலும் சரி, இந்த மாதிரி பறிச்சாலும் சரி, இல்லன்னா சிசர் வச்சு நீங்க வந்து மேல ஒரு ஒரு கிளைகளா வந்து கட் பண்ணாலும், நீங்க ஒரு கிளைய கட் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து 4 கிளை வந்து உருவாகும். அந்த மாதிரி செய்யலாம். இப்ப நான் அவசரமா பறிக்கிறதுனால, நான் வந்து இலைகள மட்டும் தான் நான் பறிச்சுட்ருக்கிறேன். இந்த வெயில் காலத்துல முக்கியமா நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்புண்ணு தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வாய்ப்புண்ணுக்கு தான் இது வந்து மெயினா. அந்த அன்னைக்கே வந்து நீங்க இந்த கீரைய வந்து சமையல் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா ஒரு 2 நாள், 3 நாள் செஞ்சா கூட நம்மளுக்கு வாய்ப்புண் வந்து சரியாகும். பொதுவாவே வாரத்துல வந்து 2 முறை வந்து நம்ம ஏதாவது ஒரு கீரை சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க. அதுலயும் இந்த மாதிரி ரொம்ப சத்தான கீரைய வந்து சமைச்சு சாப்பிடுறது உண்மையிலே ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் நேரத்துல இந்த கீரைகள சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு வாளியில வந்து இத மாரி பறிச்சு போட்டுட்டேன். இந்த கீரைய எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இந்த கீரைய வந்து ஒரு 2 முறை, 3 முறை நல்லா கழுவிட்டு, இதில கொஞ்சமா ஊற வச்ச துவரம் பருப்பு, ஒரு 1/4 கிளாஸ் கூட நம்ம வந்து ஊற வச்சிருக்கலாம். கொஞ்சம் பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறமா தேவைன்னா பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம். இதெல்லாம் சேர்த்து குக்கர்ல எனக்கு அவசரம் அப்படிங்கிறதுனால நான் குக்கர்ல வந்து வேக வைக்கிறேன். ஸோ முடியும் அப்படிங்கிறவங்க, ஆம் நேரம் இருக்கிறவங்க மண் சட்டியில, இல்ல சாதாரண ஒரு பாத்திரத்தில கூட நீங்க வந்து வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு, கொஞ்சமா நான் மிக்ஸர் கிரைண்டர்ல கொஞ்சமா அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா எப்பவும் போல தாளிச்சுட்டு, நம்ம வந்து எடுத்துட்டோம்னா, இந்த கீரை வந்து ரெடி.